ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. பொங்கல் அன்றைக்கி எடுத்ததும் போகி அன்றைக்கி முத நாள் கோலம் போட்ட வீடியோ தாங்க சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகி அன்றைக்கி காலையில் ஒரு 4:50க்குலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு இந்த வேப்பிலை இந்த செடியெல்லாம் நிறையா இருக்கனால அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். அந்த இலையெல்லாம் ஒரு பேப்பர் வச்சு பொருத்தி வச்சுட்டு அழகாக வாசலெல்லாம் கழுவி விட்டுட்டு அழகாக கோலமும் போட ஆரம்பித்தாச்சுங்க. அன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி தாங்க போட்டிருந்தேன். நான் எழுந்திரிக்கும் போது என் பையனும் சேர்ந்து எழுந்திரிச்சிட்டான் கூடயே. நான் கோலம் போட்டுட்ருக்கும்போது, நீங்கள் கோலம் போடுங்கம்மா, நான் வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து அழகாக குட்டியாக ஒரு வீடியோவும் எடுத்து கொடுத்துருந்தேன். குட்டியாக ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அழகாக கலர்லாம் கொடுத்து முடிச்சாச்சுங்க. அழகாக போகி அன்னைக்கு இந்த கோலம் தான் நம்ம வாசலில் போட்டிருந்தேன். அதே மாதிரி எப்போ எழுந்திரிச்சு கேட்டை திறந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு நாய்க்குட்டி எல்லாமே ஓடி வந்துடும். 4-5 நாய்க்கிட்ட இருக்குது, எல்லாமே ஓடி வந்துடும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. இந்த கோலம் வந்துட்டு என் 2 குழந்தைங்களும் சேர்த்து போட்டிருந்தாங்க. அக்காவும் தம்பி சேர்ந்து தான் போட்டாங்க. இது வந்துட்டு நான் தாங்க போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருந்தேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சுட்டு, அப்புறம் சாதம், சாம்பார், அப்பளம், வடை, ரசம், பாயசம், இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு மசாலா மாதிரி பண்ணியிருந்தேங்க. உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கவும் ஆரம்பித்தாச்சு. நம்ம மற்ற நாள் வைக்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்துட்டு பூசணிக்காய், அதுக்கப்புறமா நிறைய காய்கறி போட்டு நல்லா சூப்பராக ஒரு சாம்பார் வச்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு சாம்பாரும் வச்சாச்சு. அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு அழகாக பொங்கல் வைக்க கிளம்பியாச்சுங்க. பொங்கல் வந்துட்டு நம்ம வீட்டு வாசலில் சுவாமி இருப்பாங்க, வேப்ப மரத்துக்கிட்ட தாங்க எப்பயுமே வைப்போம். என் பொண்ணை கோலம் போட சொல்லியிருந்தேன், அவள் அழகாக ஒரு குட்டி கோலம் போட்டிருந்தா. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கல் வைக்க உட்காந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. குழந்தைங்க எல்லாமே சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறமா அரிசி கழுவுன தண்ணியில் பால் சேர்த்து பொங்க பானையில் தாங்க ஊற்றிருந்தேன். மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி அழகாக பூ வச்சு பானைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக பொங்கல் பானை வச்சாச்சுங்க. அடுப்பும் பற்ற வச்சு சாமி வேண்டி பொங்கல் நல்லபடியாக பொங்கணும்னு சொல்லிட்டு வேண்டி அடுப்பும் பற்ற வச்சாச்சுங்க. பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்திருந்ததுங்க. அதே மாதிரி பொங்கல் வைக்கும்போது பக்கத்துலேயே வெத்தலை கொடி, பாரிஜாதம் செடி, அப்புறம் நந்தியாவட்டப்பூ, இந்த மாதிரி நிறைய செடி இருந்ததா அழகாக அங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. பொங்கல் வைக்கிற வரைக்கும் இதையும் சேர்ந்து ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லபடியாக பொங்கல் பொங்கி வந்திருந்ததுங்க. மனசுக்கு திருப்தியாக நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு. சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணி அழகாக அன்றைக்கி மனசுக்கு நிறைவாக பொங்கல் வச்சு சுவாமிக்கும் நல்லபடியாக நம்ம செஞ்சு வச்ச பிரசாதம் சர்க்கரை பொங்கல்லாம் படைச்சிட்டு நம்ம சூரிய பகவானுக்கும் சர்க்கரை பொங்கல்லாம் படைச்சிட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக பொங்கல் கொண்டாடியாச்சுங்க. இந்த வருஷம் நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லபடியாக பொங்கல் வச்சு நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.